இது டே 6 பைத்தான் டுட்டோரியல் இன் ப்ராப்ளம் சால்விங். டே 5 வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் 5 இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின்ஸை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இது டே 6. நம்ம சால்வ் பண்ண எல்லா கொஷின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அண்ட் பேசிக்ஸும் கூட. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோவில் போகலாம். கவுண்டிங் ஸ்பேசஸ் இன் எ ஸ்ட்ரிங். இதுக்கு நம்ம போன வீடியோவிலேயே இம்போர்ட் ரீ அப்படின்னு ஒரு லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். இந்த ஆர்இ அப்படின்னா என்னென்னா போன வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நான் இந்த வீடியோவில் மறுபடியும் சொல்கிறேன். ஆர்இ அப்படின்றது ரெகுலர் எக்ஸ்பிரஷன், ஓகேங்களா? ரெகுலர் லைப்ரரி அப்படின்ற ஒரு லைப்ரரியை நம்ம கால் பண்ணி இந்த சம்மை அழகாக போடுறோம். ஸோ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? கவுண்டிங் ஸ்பேஸ் இன் எ ஸ்ட்ரிங், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சம்மில் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் அண்டர்ஸ்கோர் கவுண்ட் அப்படின்னு நம்ம ஒரு வேரியபிள் வச்சுக்கலாமா? இது சாதாரண ஒரு வேரியபிளுங்க. இப்போ ஓப்பன் கண்டிஷனில் பைத்தான் இஸ் 1 அப்படி வச்சுக்கிறோம். அப்புறம் ஸ்பேஸ் கவுண்ட் ஃபுல்னு வச்சுக்கலாம். இது ஒரு வேரியபிள். இப்போ அதில் இந்த நம்ம கால் பண்ணியிருக்கிற இம்போர்ட் பண்ணியிருக்கிற அந்த லைப்ரரியை இங்கே கால் பண்ணலாம். ஃபைண்ட் ஆல் அப்படின்றது ஒரு மெத்தட். இந்த மெத்தடை நான் இதுக்கு முன்னாடி இருந்த டுட்டோரியலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைண்ட் ஆல் அப்படின்றது என்ன, அது என்ன மாதிரி மெத்தட் எல்லாமே நான் ஒரு வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னா நீங்களாகவே என்தூசியஸ்ட் லேர்னராக தேடி கற்றுக்கணும், ஓகேங்களா? ஃபைண்ட் ஆலுக்கு அப்புறம் ஒரு ஓப்பன் கொட்டேஷன். அதாவது நம்மளோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஸ்பேஸை எல்லாம் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம மிஷினுக்கு புரிகிற மாதிரி கோட் எழுதணும், சரிங்களா? அதுக்கு நம்ம எந்த மாதிரி லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். அதில் ஒரு ஸ்லாஷ் அப்புறம் அதில் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கமா NAME நேமில் நம்ம இங்கே வேரியபிள் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த வேரியபிளை நம்ம கால் பண்ணோம். ஸோ ஸ்பேஸ் கவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கல, அதை அங்கே கால் பண்ணிட்டோம். ஓகே, கால் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ஸ்லாஷ் எஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்பேஸ் எல்லாம் எனக்கு வந்து ஃபைண்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நம்ம கோடு எழுதிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பிரிண்ட் இந்த வேரியபிளை போட்டால் பிரிண்ட் ஆகும், ஆனால் எத்தனைன்னு காட்டாது. அதுக்கு லென்த் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. லென்த் அப்படின்னா தான் அது எத்தனை நம்மளுக்கு அழகாக காட்டும், சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப முக்கியம் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? எதை நம்ம போடணும், எதை கேட்டிருக்காங்க, எப்படி அதை யூஸ் பண்ணணும், எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறோம். சின்டாக்ஸ் எரர். எஸ்ஸில் என்ன சின்டாக்ஸ் எரர் இருக்குது? இன்வாலிட் எஸ்கேப் சீக்வன்ஸ் ஸ்பேஸ் கவுண்ட் ஃபுல் எஸ்ஸில் சின்டாக்ஸ் எரர் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக தான் வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து ஒரு ஸ்பேஸ் பண்ணுங்க, அவ்வளோதாங்க. இதாங்க அந்த சின்டாக்ஸ் எரர். ஸோ அவுட்புட் வந்து 2 வந்திருக்கு பாருங்கள். இந்த 2ன்றது பைத்தான் ஸ்பேஸ் இஸ் ஸ்பேஸ் 1. ஸோ நம்மளோட கோடு பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. ஸோ வாங்க அடுத்த இதுக்கு போகலாம். அடுத்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கவுண்டிங் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இன் எ ஸ்கின். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டரை மட்டும் எடுத்து அதை வந்து இது பண்ணணும், சரிங்களா? இந்த சம்மை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, முதல்ல கவுண்ட் இதில் இருக்கிற ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே மாதிரி இம்போர்ட் ரீ அப்படின்றத இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம இது பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு டிஃபைன் ஒன்று போட்டுக்கலாம். அதாவது டிஃபைன்னா ஃபங்க்ஷன் மாதிரி. அதில் கவுண்ட் ஸ்பெஷலுக்கு பதிலாக எஸ்பின்னு போட்டுக்கிறாங்க, அவ்வளோதாங்க. CHR ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்ட்ரிங்கை உள்ளே நான் கொடுக்குறேன். ஸோ அப்புறம் இந்த கோடனை மறக்காமல் போடணும், ஏன்னா இது பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ நான் என்னென்னலாம் கோடு அடிக்கிறேன், எதெல்லாம் கோடன் போடணும்னு கவனமாக கவனித்து உடனே நீங்கள் கோடு அடிச்சடிச்சு பழகுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கோடிங் நம்ம எந்த அளவுக்கு அடிச்சடிச்சு பழகுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பைத்தான் ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கோடிங் அடிச்சடிச்சு பழகுங்கன்ட்டு. ஸோ ஓப்பன் கொட்டேஷன் போட்டாச்சு. ஓப்பன் கொட்டேஷனில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடலாமா?
யா இந்த ஓப்பன் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு எக்ஸ்பிளனேட்டரி மார்க், அதாவது இங்கே இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அவ்வளோதான், சிம்பிள். நான் இவ்வளோ தான் பண்ணுறேன். இங்கே இருக்கிற எல்லா ஸ்பெஷல் கேரக்டரையும் அதில் ஷிஃப்ட்டு, அதாவது ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டே எல்லா ஸ்பெஷல் கேரக்டரும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வரிசையாக இங்கே என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கோ நான் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வரேன். பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே என்னென்ன இருக்கோ, இது இந்த 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 இது கொஷின் மார்க்கு, என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர் உங்களுக்கு தெரியுதோ எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும். பிகாஸ் ஸ்பெஷல் கேரக்டரில் ஃப்ளவர் ப்ராக்கெட் வராது, அது வந்து இதுவில் வந்துடும். அப்போ அதுவும் ஸ்பெஷல் கேரக்டர் தான், போட்டு தான் ஆகணும். ஸோ அப்புறம் ஒரு கம்மா, ஒரு ஐஃபன், யா எல்லாத்தையும் போட்டோங்க. என்ன ஸ்பெஷல் கேரக்டர் வந்தாலும் எனக்கு இது வந்து இந்த கோடு வந்து அழகாக எடுத்து கொடுத்துரும். அந்த அளவுக்கு நம்ம கோடில் ஒன்றுத்தையும் பார்த்து எழுதிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நோ வரிஸ். இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். எஸ்பி கேர்னு ஒன்று போட்டோமா. இப்போ கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள், கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். இது ஒரு வேரியபிள் தாங்க. பைத்தான் முழுமையாக படிச்சுட்டு இந்த கோர்ஸுக்கு வந்தீங்கன்னா இந்த கவுண்ட்னா என்ன, எஸ்பி கேர்னா என்ன, இந்த வேரியபிள்னா என்னென்னு உங்களுக்கு கிளியராக புரியும். இல்லைனா கூட இந்த டே 1லேருந்து வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட இப்போ நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு இந்த டைப்பு, இந்த ஸ்டெப்பு கிளியராக புரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு ஃபார் லூப் போட்டுக்கலாம். ஃபார் ஐ இன் ஸ்ட்ரிங், ஏன்னா நம்ம மேலே வந்து ஸ்ட்ரிங்குன்னு தான் கால் பண்ணியிருக்கோம், அதை தான் நம்ம இங்கே போடணும். ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டுட்டு ஒரு மறக்காமல் ஒரு கோலன் போட்டுங்க. போட்டுக்கிட்டு இஃப், ஒரு வேலை இஃப்ன்றது ஒரு கண்டிஷன், இஃப் இன் எஸ்பி கேரக்டர்னு வச்சுருக்கோங்க பார்த்தீங்களா, அந்த வேரியபிளை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக எஸ்பி கேரக்டர் இந்த வேரியபிளை இங்கே கால் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் இருந்தால், அதுக்குள்ளே இருந்தால் நான் என்ன சொல்கிறேன், கவுண்ட் ஒருத்தர் கூட்டிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட லாஜிக்கே அப்படி தாங்க. இந்த மாதிரி ஒரு லாஜிக்காக கோடு எழுத நீங்கள் பழகணும். சரிங்களா, அப்புறம் பிரிண்ட், எதை பிரிண்ட் பண்ணணும், கவுண்ட்டை தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு ஃபங்க்ஷனை எழுதியாச்சு, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடலாமா, பண்ணிடலாம். ஸோ என்னென்ன வச்சுருக்கோம், கவுண்ட் எஸ்பி கேர்னு வச்சுருக்கோமா, அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை அழகாக எடுக்கலாம். என்னென்ன எழுதலாம், ஹலோ, ஒரு இது ஒன்று போட்டுக்கலாம். ஹவு ஆர் யூ, ஒரு கொஷின் மார்க்கு, அப்புறம் ஒரு வேணுமே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் போடுறேன். எஸ்பிஇசிஐஏஎல் ஸ்பெஷல் கேரக்டர் மறுபடியும் ஒரு கோலன் 1 2 3 போடுறோமா. இப்போ இதோட அவுட்புட் வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாமா. யா, இந்த கோடை ரன் பண்ணி பார்க்குறோம். ரன் பண்ணி பார்க்கும்போது நம்ம கோடு பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க. 4ன்னு கரெக்டாக அவுட்புட் காமிக்குது. ஸோ ஹலோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், கொஷின் மார்க் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஆஷ் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், கேர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ எப்படி ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை கவுண்ட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நம்புகிறேன். ஸோ வாங்க அடுத்த சம்முக்கு மூவ் ஆகலாம். ஓகே, அடுத்த சம் என்ன கேட்குறாங்க, ரிமூவிங் இன் ஒயிட் பேஸ். ஸோ இது கூட ஒரு முக்கியமான சம், இதெல்லாம் இன்டர்வியூவில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கவனமாக பாருங்கள். ஸ்ட்ரிங் முதல்ல என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிங்னு ஒன்று வச்சுக்கணும். STRING ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஒரு வேரியபிள், சாதாரண வேரியபிள். இப்போ என் பேரே போட்டுறேனே, UNA. இப்போ இந்த ஒயிட் பேஸ்லாம் ரிமூவ் ஆகிட்டு குணான்னு எனக்கு ஸ்பேஸே இல்லாமல் பிரிண்ட் ஆகணும். இதுதான் ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஸ்ட்ரிங் வச்சுக்கிறோம். ஒரு ஸ்ட்ரிங்னு இது ஒரு வேரியபிள். இப்போ STR அப்படின்றது ஒரு வேரியபிள், இதில் கால் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் டாட் ரீப்ளேஸ் ஒரு மெத்தடுங்க. இந்த மெத்தடு என்னென்ன பண்ணும் எல்லாமே நான் இன்றைக்கி டீச் பண்ணிட்டேன்னா அதை நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களே W3 ஸ்கூல்ஸில் போயிட்டு ரீப்ளேஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இது ஒரு ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ். ஒரு ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த டெக்னிக்ஸை தான் நான் உங்களுக்கு இதை டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஒரு கொட்டேஷன் கமா, அப்புறம் ஒரு கொட்டேஷனில் கமா வரணும், இங்கே டாட் வரக்கூடாது, கமா, அப்புறம் ஒரு கொட்டேஷனில் கேஃப் இல்லாமல் பண்ணுறேங்க. இந்த எதுக்கு இது கேஃப் விட்டு பண்ணுறோம்னா, கேஃப் இருக்கிறதுலாம் எடுத்துக்கும். அந்த கேஃப் இருக்கிறதுலாம் எடுத்துக்கிட்டு கேஃப் இல்லாமல் இருக்கிற கொட்டேஷனில் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இதுதான் மெத்தட். இந்த மெத்தடை புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கோடிங் நல்லா புரியும், எந்த விதமான மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கம்பெனியில் போய்ட்டு கோட் எடுக்கிறீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் உங்களுக்கு வரவே வராது. இப்படி நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி ஒன்றுத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கோட் அடிச்சிங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம கோடு வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகுது பாருங்கள். குணா கரெக்டாக
இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த சம் என்ன பார்த்தீங்கன்னா ஆடிங் த லிஸ்ட் எலமெண்ட்ஸ் டுகெதர். ஆடிங் த லிஸ்ட் எலமெண்ட்ஸ் டுகெதர். இந்த சம்மில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட் ஒன்று நான் வச்சுக்கிறேன். இது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் ஒரு அரேக்குள்ளே இருக்குது 1, 2, 3. ஓகேங்களா? இப்போ ஒரு லிஸ்ட்டு 2 இருக்குது. இந்த லிஸ்ட்டு 2ன்னு வச்சுக்கலாமே. இது ஒரு வேரியபிள். இதை ஒரு அரேக்குள்ளே வச்சுக்கிறேன். இது 4, 5, 6. ஓகே. இப்போ சம்மு என்ன நம்ம கொஷனில் கேட்டிருக்காங்கன்னா 2 லிஸ்ட் எலமெண்ட்ஸை டுகெதராக ஆட் பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு அரே கிரியேட் ஆகணும். அந்த அரேவில் வந்து 1 + 4 = 5, 2 + 5 = 7, 3 + 6 = 9 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையாக அந்த நியூ அரேவில் ஸ்டோர் ஆகணும். எப்படின்னு பண்ணிடலாமா? வாங்க கோட் அடிக்கலாம். இப்போ ரெஸ் இது ஒரு சாதாரண ஒரு வேரியபிள் தாங்க. சரிங்களா? நான் என்ன இப்படி போகிறேன்னு இது பண்ணாதீங்க. ஒரு வேரியபிளை தான் எனக்கு புரிகிற மாதிரி நான் வந்து கால் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஒரு சாதாரண வேரியபிள். ஒரு எம்டி ஒரு அரேவை வச்சுக்கிறோம். இப்போ ஃபார் லூப் தான். ஃபார் இன் ரேஞ்ச். ரேஞ்ச் எவ்வளோந்து 0லேருந்து ரேஞ்செலாம் நான் எப்படி கால் பண்ணுறேன், நான் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன், சின்டாக்ஸ் என்ன, எல்லாமே நீங்கள் சைட் பை சைட் லேர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க. லேர்னிங்ஸ் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம இந்த வேரியபிளை இங்கே கால் பண்ணிக்கலாம். டாட் அப்பன் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? அப்பன் இங்கே கரெக்டாக போடணும். ஃபர்ஸ்ட் டாட் அப்பன் போடுறோமா? எதை அப்பன் பண்ணுறோம்? லிஸ்ட்டை ஒன்றையும் லிஸ்ட் ஆஃப் 1ஓட இண்டெக்ஸையும் ப்ளஸ் லிஸ்ட் ஆஃப் 2ஓட இண்டெக்ஸையும் கூட்டி அப்பன் பண்ணுறோம். இந்த லாஜிக்கை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இந்த சம்மை அசால்ட்டாக போட்டு முடிச்சிடலாங்க. இந்த லாஜிக்கை மட்டும் திங்க் பண்ணுங்கள், அழகாக இந்த சம்மை போட்டு முடிச்சிடலாம். அப்புறம் பிரிண்ட். எதை பிரிண்ட் பண்ணணும்? இந்த லிஸ்ட் நம்ம இங்கே ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம்ல ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரெஸ் ஆஃப் ஃபஸ்ட்டுன்னு, அதை பிரிண்ட் பண்ணிட்டா போதும். ஸோ நம்ம கோடு முடிச்சாச்சு. கோடு எழுதி இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? ரன் பண்ணுறோம். 5, 7, 9. ஸோ இப்போ இன்றைக்கி நடத்தின 4 சமயமே சக்ஸஸ்ஃபுல்லாக டீச் பண்ணியிருக்கேன். இன்னும் கேட்டால் இந்த 4 சமயமே ரொம்ப ஒரு பைத்தான் முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் போகிறீங்கன்னா 4 சமயமே இந்தாங்க போடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கையில் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு பேசிக் சம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. கீப் லேர்னிங் அண்ட் கீப் enthusiastic learner. So bye bye.